வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் பயாலஜி கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 11th பயாலஜி, பயோபாட்னி, பயோசோலஜி. ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பயோபாட்னி பார்க்கலாம். மியூசோசோம் என்றால் என்ன, வேறு ஏறுகுடி செடிகள் எவ்வாறு தண்டு வேறுகுடி செடியிலிருந்து வேறுபடுகிறது, ஆசிரியர் பெயர் சுட்டம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தரவும், புரோட்டோபிளாச கோட்பாட்டை கூறு, சைட்டோகைனசிஸ் என்றால் என்ன, நொதிகள் வரையறு. முக்கியமான கொஸ்டின். பாசிகளின் பசுங்கணிகத்தின் வடிவம் தனித்துவம் வாய்ந்தது என கருதுகிறாயா, உனது விடியனை நியாயப்படுத்துக. மெய் சைம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தரவும். செல்சுவரின் பணிகள் யாவை, தொற்றுவேர்கள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தரவும். மைட்டாசிஸ் செல் பகுப்பின் இதன் 3 முக்கியத்துவத்தை எழுதுக. வேறுபடுத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் நல்லா படித்து எழுதி பாருங்கள். அல்லியம் சீபா தாவரத்தை கலைச்சொற்களை வரி, பாலிட்டின் குரோமோசோம் அமைப்பை வரி, டிஎன்ஏவின் அமைப்பை வரி ஒரு முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் பயோபாட்னி. பயோஜாலஜி பொறுத்த வரைக்கும் சிட்டின கோட்பாட்டில் சார்லஸ் டார்வின் பங்கு யாது, திறந்த சுற்றட்ட மண்டலம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. சிறப்புவகை இணைப்பு திசை எவை, ஆண் தவளை புணர்ச்சிக்காக எவ்வாறு பெண் தவளை கவர்கிறது, பற்களின் வகை மற்றும் பரிசோதனத்தை எழுதுக. நிணநீர் என்றால் என்ன, அதன் பணிகள் யாது, இருவாழ்விகள் லார்வா மற்றும் முதிர் உயிரி வெளியேற்ற நைட்ரஜன் கழிப்பொருட்கள் யாவை, மனிதனின் 4 இரத்த வகைகள் காணப்படும், உணவு விழுங்கும்போது எந்த அமைப்பு மூச்சுக்குழல் திறப்பை மூடி பாதுகாக்கிறது, இந்த அமைப்பு எங்கு காணப்படுகிறது, பித்து நீரில் செரிமான நொதிகள் இல்லை, இருந்தும் செரித்தலில் முக்கியத்துவம் பெறுகிறது ஏன், கரப்பாம்பூச்சி ஏன் நோய் கடத்திகள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த கொஷின் பேப்பர் ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு ஒன் பை ஒன்றா வரும். அந்த அப்டேட்லாம் வரும்னா ஆஸ்யூஷுவல் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் செட் பண்ணி வைங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம பயாலஜி ரிலேட்டடாக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்தது சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது. அது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.